ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு இதை விட சந்தோஷம் தர்ற விஷயம் வேற என்ன இருக்க போகுது? வணக்கம் நண்பர்களே, காலங்காத்தால நல்ல தூக்கத்துல இருந்தேன். ஒழுங்கா மூஞ்ச கூட கழுவ விடாம இழுத்துட்டு போறாள். எங்க என்று கேட்டா வேற எங்க யூனிவர்சிட்டிக்கு தான். பழைய வீடியோஸ் பார்த்தாங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாள் ஷூட் தெரிஞ்சது. இன்றைக்கு அந்த டாக்குமெண்ட்ரி ஷூட் சப்மிஷன், அதுக்கு 8 மணிக்கு எழும்பினேன். 8 காலுக்கு இழுத்துட்டு வந்துட்டாள். இந்த 15 நிமிஷத்துக்குள்ள பல்ல திட்டி மூஞ்சிய கழுவி ஜிம்முக்கு ரெடி ஆகி அவசரப்பட்டு அங்க போனோம். அங்க ஒருத்தரையும் காணல. வந்துச்சு ஆத்திரம். அவள் ஆத்திரத்தையும் ஜிம்ல காட்டுவோம் வந்துட்டேன். இன்றைக்கு பயிற்சி கூடமே நெருப்பு பத்தி எரிய போது வேற மட்டும் நல்ல ஃபயரா தான் இருந்தேன். வந்த பிறகுதான் யோசிச்சேன் ஏன் வந்த நான். பிகாஸ் உடம்பு நிலவரம் சரியில்லை. மூளை நல்ல மோட்டிவேஷனா நிக்குது, உடம்பு தான் அதை கொத்துலைக்குது இல்ல. மூளையை தூக்கி ஓரமா வச்சுட்டு நான் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வளமையா 3 வேரியேஷன் போறது இன்றைக்கு 2 நிப்பாட்டிட்டேன். இன்றைக்கு புதுசா ஆப்ஸ்க்கு வொர்க் அவுட் பண்ணேன். எனக்கு ஆப்ஸ் வொர்க் அவுட் பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதெல்லாம் கண்டிப்பா செய்ய பண்ணுவேன். 10K அடிச்ச பிறகு அப்படியே பயிற்சியை முடிச்சிட்டு கார்டியோ பண்ணிட்டு வீட்டை வந்தேன். வந்த உடனே கேலண்டரை பார்த்தேன். நம்மட ராசிக்கு இன்றைக்கு நிலம் மண்டு போட்டு இருந்துச்சு. என்ன நடக்க காத்து கொண்டிருக்கோ அப்படியே பேக்க தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பாட்டுக்குள்ள இறங்கிட்டேன். நம்மட நாய்க்குட்டி ப்ரோ எங்க இருந்து வந்தாரோ தெரியல. சாப்பிடுற எல்லாமே வித்தியாசமா சாப்பிடுது. மற்ற நாய்க்குட்டி எல்லாம் நாங்கள் என்ன போட்டாலும் சாப்பிடும். இது என்னடாண்டா முட்டை சாப்பிடாது, மீன் சாப்பிடாது, அதுக்கு மாறா வாழைப்பழம் பப்பாப்பழம் சாப்பிடுது. போன ஜென்மத்தில் வெஜிடேரியனா இருந்திருக்குமோ ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை போட்டுட்டு நான் ரூமுக்குள்ள வந்துட்டேன். நேற்றைக்கு பெண்டிங் வச்ச வேலை இன்றைக்கு முடிக்கணும். அதையும் முடிச்சிட்டு வேற வேலை இல்ல, அதனால ஈவினிங்ல இருந்து கண்டினியூ ஆகுது. அகைன் ஏதோ ஒரு புயல் வேற போதாம். ஒரு புயலுக்கே பாதி நாட காணல, இன்னொரு புயல் வந்தா முழு நாடும் சரி. சரி நானும் ஏதோ சும்மா தான் சொல்லி நம்ம பார்த்தா கிளைமேட்டும் இன்றைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தான் வேலை செய்யுது. ஒரு ஈவினிங் போல செம்ம காத்து. அதோட 2-3 நாளா சூரிய பகவானே காணல. செல்லங்களா இன்னொரு அடி வாங்குறதுக்கு சத்தியமா தெம்பில்ல. ஏதோ பார்த்து பண்ணுங்கள். அப்படியே அக்காட்ட போனேன். என்ன மாதிரி என்று கேட்டேன். ஓகேவா, கஷ்டப்பட்டது நான் தானே. அப்படியே டீ கடைக்கு போனா பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஆஸ்திரேலியால இருந்து நம்ம வீடியோ பாக்குற அண்ணன் ஒரு ஆள் வந்திருந்தார். இந்த எல்லா வீடியோவும் பாப்பாராம். ரொம்ப நல்லா இருக்குமா. சின்னதா ஒரு அன்பளிப்பும் தந்துட்டு போனேன். உண்மையிலேயே எனக்கு அந்த நேரம் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? இந்த சந்தோஷத்தோடயே முடிச்சு கொள்றேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.